மோடியும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம். திமுகவில் இணைந்த செல்லூர் ராஜு. ஸ்டாலின் கொடுக்க இருக்கும் முக்கிய பதவி. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என சொல்லி அந்த நிகழ்ச்சியை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் புறக்கணித்தார். அது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் அதிமுகவின் செல்லூர் ராஜு இது குறித்து விளக்கமும் அளித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டோக்கள் இல்லை என முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது சர்ச்சையானது. மேலும் இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் மூத்த அதிமுக தலைவருமான செல்லூர் ராஜு சில முக்கிய விளக்கங்களை அளித்தார். செங்கோட்டையன் எந்த ஒரு இடத்திலும் எடப்பாடி பழனிசாமியை குற்றம் சாட்டவில்லை, சம்பந்தப்பட்ட அமைப்பாளர்களை மட்டுமே விசாரித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு செங்கோட்டையன் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் அதிமுகவில் சிறிய விஷயம் நடந்தாலும் கூட அதை போதரனாக்கி விமர்சிக்கின்றனர். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதும் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்றும் செங்கோட்டையன் அமைப்பாளர்களிடம் மட்டுமே கூறியிருக்கிறார். மேலும் 100 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். அதை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அதை முடித்து வைத்தார். எடப்பாடி 4 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தாலும் மக்கள் மனதில் நிற்கும் அளவுக்கு அவரது ஆட்சி இருந்ததும் என்றும் கூறினார். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபி எம்எல்ஏமான செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களும் இல்லாததே இந்த விழாவை புறக்கணித்ததாக செங்கோட்டையன் கூறியிருந்தார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் படங்களே இந்த விழாவில் இல்லை. இதன் காரணமாகவே இந்த நிகழ்ச்சியில்தான் நாங்கள் செல்லவில்லை என்றும் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆக இப்படியான சூழ்நிலைதான் அதிமுகவில் சில முக்கிய நிர்வாகிகளை செல்லூர் ராஜு விமர்சித்து வருவதால் அதிர்ச்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜாவை அதிமுகவில் இருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் இருந்துள்ளாராம். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட செல்லூர் ராஜு அதிமுக வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும், அப்படி திமுகவில் இணைந்தால் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.